வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 78,000 ரூபா சப்சிடியோட உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் பவர் பிளான்ட். இந்த சோலார் பவர் பிளான்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் ஹரூர் அப்படின்ற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம இப்போ பவர் பிளான்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் மவுண்டிங் பண்ணுறதுக்காக ரூஃபில் நம்ம டீம் ட்ரில்லிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மவுண்டிங் ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் பைப்பெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கஸ்டமர் எனக்கு இந்த பிளேஸை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இங்கே கஸ்டமைஸை தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 ஃபீட் ஹைட் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டாக இருந்தாலுமே ஃபுல்லி ஹார்ட் டிப் ஜிஐ கால்வனைஸ்டு அயன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஹார்ட் டிப் அயன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மழை பெஞ்சாலும் எந்த வெயில் அடித்தாலும் கொஞ்சம் கூட கரோஷனே ஆகாதுங்க. அதனால தான் சோலார் பேனலுக்கு எப்போவுமே ஹார்ட் டிப் கால்வனைஸ்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அரூர் சிட்டி எவ்வளோ பியூட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாமே இந்த சிட்டியை சுற்றி ஃபுல்லாமே மலை மட்டும்தாங்க. இந்த பக்கம் ஏற்காடு மலை, இந்த பக்கம் கருமந்தர மலை, ஃபுல்லாமே சூப்பரான ஏரியாங்க. நம்ம இந்த பவர் பிளான்ட்டுக்கு இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படிங்கிற சோலார் பேனல் தாங்க யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இது 500 வாட் பீக் இருக்கிற மோனோ பைஃபேஷியல் பேனலுங்க. இப்போ நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம இங்கே போல்ட் நட் டைப் அப்படிங்கிற சோலார் பேனல் ஃப்ரேம்லேயே போல்ட் நட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரியே 10 அடிக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிளேஸில் அவங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 கிலோவாட் பவர் பிளான்ட் அப்படின்றதுனால 500 வாட்ஸ் பேனல் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜியான பைஃபேஷியல் அப்படிங்கிற சோலார் பேனலுங்க. இந்த சோலார் பேனல் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே சோலார் பேனலுக்கு மேலேயும் சரி சோலார் பேனலுக்கு கீழேயும் சரி எந்த பவரையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நம்மளுக்கு எஃபிஷியன்சியாக கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பேனல் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிளுக்கெல்லாம் கேபிள் டை அடித்து பக்காவாக ப்ராப்பராக ஒயரிங் பண்ணியாச்சு. தென் டிசி ஒயரை சோலார் பேனல்லேருந்து இபி லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக நம்ம டீம் இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து கீழே வரைக்கும் ப்ராப்பராக டிசி ஒயரை லைன் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கான வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு சோலார் பவர் பிளான்ட்டுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒயரிங் தாங்க. ஒயரிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பவர் பிளான்ட் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஆனால் ஒயரிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட்டில் எந்த ப்ராப்ளமே வராது. ஒயரிங்லாம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் இன்வெர்ட்டர். நம்ம இப்போ இன்வெர்ட்டர் தாங்க அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் 5 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் ஆன்கிரிட் இன்வெர்ட்டருங்க. ஏன் பாலிகேப் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் இன்வெர்ட்டருக்கு 8 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குங்க. அதுவும் உங்களோட வீட்டிலே ஆன் சைட்லேயே வாரண்ட்டி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டிசி கேபிள் கூட பாலிகேப்புங்கிற சூப்பர் பிராண்டு தாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம டீம் இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த வேலையை தாங்க பார்த்துட்ருக்காங்க. இன்வெர்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசி ப்ரொடெக்டரான டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை தாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இது எதுக்காகனா இன்வெர்ட்டரை ஏசி பவர்லேருந்தும் டிசி பவர்லேருந்து ஹை வோல்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ப்ராப்பரெல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இன்வெர்ட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஆன்கிரிட் சோலார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாரில் ஜென்ரேஷன் பண்ணுற பவரை ஃபஸ்ட்டு நம்ம லோடுக்கு கொடுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது போக எக்ஸஸாக இருக்கிற பவரை இபிக்கு கொடுக்கும். நம்ம எகைன் வேணுங்கிறப்ப இபிலேருந்து அந்த பவரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதனால தான் நம்மளோட இபி பில் 0 ஆகிடுங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த MNRE ஸ்கீமில் இருக்கிற 78,000 சப்சிடியை நீங்களும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட இபி பில்லை நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அண்டு என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரெக்குயர்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். மேலும் இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோலார் பிளான்ட் அண்ட் சப்சிடியை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.